அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி, ஸோ அது வழிபாடு முறைகள், ஏன் வழிபாடு பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன். சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கூடவே புதன் கேது எல்லாமே இருக்கும்போது ஒரு புத்தி தடுமாற்றம் வருங்க. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாது, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் குடும்பத்தில் இருக்கவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, வர வேண்டிய காசு வரல, எதெல்லாம் போட்டு குழப்பிக்க தெரியாமல் அதை போகடான்னு சொல்லிட்டு போயிட்டு ஓரமாக உட்காந்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 2 கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தாரும் நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 சுக்கிரன் நீச்சமாக இருக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள், குடும்பத்தாரால் கொஞ்சம் எமோஷன், அது மாதிரி சின்ன சின்ன கலகங்கள், அவங்க இப்படி பேசிட்டாங்க, உங்களை அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிட்டாங்க சொல்லி நம்ம அதனால் ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏவனா எப்படியோ பேசிட்டு போகிறான், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் மற்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம வாழ போனோம்னா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய். 4ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பு, சுப நிகழ்ச்சிகள், காதல் திருமணங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான அமைப்பானமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுவும் 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 நிலபுலங்கள் சொத்துக்களால் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கள் அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு இப்போ 12ல் இருக்கும்பொழுது குழந்தைகளால் ஒரு எமோஷன்ஸ், மனக்கலக்கங்கள், குழந்தைகளோட பிடிவாதத்தால் நமக்கு ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை உருவாக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்காக நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பீங்க, என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதெல்லாம் ஆல் இந்த கேம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6, 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அது இப்போ வக்கரமாக இருக்கலாம், கொஞ்சம் ப்ரெஷர் கம்மினாலும் இருந்தாலும் அது நீர் பூத்த நெருப்பு தான், ஓகேங்களா. ஸோ விட்டுட்டாங்கன்னு நினைக்க முடியாது. அது மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிடிவாதமான வாக்குவாதங்கள் எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம விரோதம் பண்ணி வாழ்கிறத விட ஒதுங்கி வாழ்கிறது ரொம்ப நல்லது. இவனுக்கும் உனக்கும் ஒத்து வரலையா, ரொம்ப சந்தோஷம் சொல்லி கையெழுத்து கூப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்குறது அதான் சந்தோஷம். இல்லை நீ ஏன் என்கிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதெல்லாம் ஒரு அபத்தமான விஷயங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருது. அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சுக்கிரன், அவர் 2ல் நீச்சம். தொழில் ரீதியான விஷயம், மனக்கலக்கங்கள் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கயா, என்னையா அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 11ஆம் அதிபதியான புதன் இப்போ உங்கள் ராசியிலேயே இருக்கார். அது புதன் கேது சூரியன் அந்த 3 காம்பினேஷனில் வரும்பொழுது லாபம் வரணும்னு சொல்லி நம்ம ஏதாவது செய்ய போக அதனால் நமக்கு டோட்டலாக பிளாங்கான மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 12ஆம் அதிபதி சந்திரன் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் கொடுத்தோம், சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கும். மற்றபடி ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் கிடையவே கிடையாது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபதி. சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி இருந்தார்கள். சூரியன் ராசியிலே சூரியன் புதன் கேது இருக்கும்போது நிறைய வருமானம் வரணும், நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் ஃபுல்லாக எல்லாமே போட்டு குழப்பி பிளாங்காக எதுவுமே வேணாம் போடான்னு சொல்லிட்டு உட்கார்ற மாதிரி சூழ்நிலை இப்போ ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு காம்பினேஷன், ஒரு அஸ்தங்கம் போது எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தேசாபம், சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றுங்க, நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய. கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் குழந்தைகளுக்காகவும், வேலை விஷயங்கள், உடம்பு சம்மந்தமான சின்ன சின்ன செலவுகள், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்திரம். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 9ஆம் அதிபதி
11லும் சொத்துக்கள், தந்தை சார்ந்த உறவுகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், வியாபாரத்திலும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு சிறப்பான விஷயங்கள், கலப்பு திருமணம், காதல் திருமணங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபதியும், குரு வந்து 5, 8ஆம் அதிபதி, இப்போ 12 இருக்கு. குழந்தைகளால் நம்ம ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய பிடிவாதத்தால் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாபதி, சனி வந்து 6, 7ஆம் அதிபதி 8இல் வக்கரமாக இருக்கும் பொழுது வேலையில் வந்து நமக்கு ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொஞ்சம் ஸ்லோவாக போதுங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 11ஆம் அதிபதி ராசியிலே, அதாவது லக்னத்திலே இருக்கும்பொழுது ராசியில் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்படி பண்ணால் கரெக்டாக, நான் பண்ணது கரெக்டாக, நீ பண்ணது கரெக்டாக எல்லாம் போட்டு குளறுபடி பண்ணி அதுக்கப்புறம் பிளாங்காக போட எதுவும் வேணால் கொஞ்ச நாள் விட்றான்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். அதனால் பெரிய லாபங்களை நோக்கி போகும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த ஒரு வாரம் விட்டுருங்க, அது எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் 2இல் இருக்கும்போது பச்சை வாயாக திட்டுறது, கேவலமாக திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லை எவனோ ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம எதுக்காக பேசுகிறோம், எதுக்காக ஏன் பேசுகிறோங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிடிக்கலைன்னா ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அந்த பிரார்த்தனைங்கிறது அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னிராசி, ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன், இப்போ வந்து 12ல் வந்து சூரியன், புதன், கேது, இந்த 3 காம்பினேஷனும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஆகிடுச்சு, பிளாங்க் ஆகிடுச்சுன்னு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து வரும் ஒரு வார காலங்களில் வந்து எல்லாமே சரியாயிடும். அதனால் கொஞ்சம் அமைதியாக வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள், குடும்பத்தாரால் நமக்கு ஒரு அவமானம் ஏற்படுச்சு, என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 10இல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 9ஆம் அதிபதியோட நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணமற்றமான விஷயங்களை கண்டிப்பாக கொஞ்சம் கோபதாபங்கள், மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட நம்ம கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் போது 4, 7ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து உங்களுக்கு 11இல் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அது வந்து ரொம்ப சிறப்பு தான். தாயார் மற்றும் நிலபுலன்கள், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான், நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே நீச்சம்னா அப்பாவுடைய செயல்பாடுகளால் கொஞ்சம் மன ஒருத்தவங்க என்ன இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 11ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்போ நிலபுலன்களோ குழந்தைகளாலும் சந்தோஷங்களும் குதூகலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு அங்கேயே இருக்கும்பொழுது தேவையில்லாத விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பாஸ் இப்படி திட்டார், அப்பா இப்படி பேசிட்டார், ஏதோ ஒரு குழப்பத்தில் வந்து நைட்டெல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் போட்டு படுங்க, அவ்வளோதான். என்ன நரசிம்மர் வழிபாடுனாலும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், இல்லைன்னா விநாயகர் வழிபாடு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அதனால் தூக்கி போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நிம்மதியாக தூங்க பாருங்கள். ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தூங்குறீங்களோ அடுத்த நாள் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி. கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்துடுங்க. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் வந்து 3 கிரக சேர்க்கை, சூரியன், கேது, புதன். ஸோ அந்த கேதுங்கிறது வந்து புதனோடு இருக்கும்போது புத்தி தடுமாற்றத்தை நிறையா கொடுத்துரும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாவது தப்பாக மூவ் பண்ணிட்டோம், அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளி நைட்டெல்லாம் தூங்காமல் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க, நடந்து போச்சு, அடுத்ததில் வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடணும். அப்படி தான் வந்து நம்மளை தேத்திக்கணும், வேறு வழி கிடையாது.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கன்னி லக்னமாக இருந்து சந்திரதேசம் வந்து அற்புதமான விஷயங்கள்லாம் கொடுக்கும். நிலபுலன்கள், குழந்தைகள், வேலையில் நல்லா அற்புதமாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு புத்தி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டுமே நிலபுலன்கள் நல்ல சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் அந்த லேண்டெல்லாம் விற்கும்போது கொஞ்சம் கவனமாக வைங்க. அம்மா மற்றும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது, அம்மாவோட செயல்பாடுகள், அம்மாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து சனி சனி வந்து 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குமே சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும், அவ்வளோதான். ஏன்னா வந்து அவங்க ஏதாச்சும் பேசப்போ ஏதாச்சும் என்னடா புத்தி இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதான் ஆள் இந்த கேம் தலைவா இதெல்லாம் வந்து நாங்கள் டெய்லி நடக்கிறது அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறது எனக்கு புரியுது. பட் நல்லா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது புத்தி இருந்தாலும் கேது 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு உலட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப, ஏன்னா அந்த 3 கிரகம் இருக்குன்னு அதே பலனில் தான் சொல்லி ஆகணும். ஸோ சுக்கிரன் கன்னி லக்னமாக சுக்கிர புத்தி இருந்திருக்கும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது அப்பாவுடைய செயல்பாடுகள், குடும்பத்தாருடைய செயல்பாடுகள் ஒரு மனக்கலக்கங்கள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து பெண்களால் ஒரு மனக்காயங்களுக்கும் நீங்களே பெண்ணாக ஏதோ தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை போட்டு மனசில் போட்டு உலட்டிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும். அதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் 10 days தான், ஓகேங்களா. இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. நல்லா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உட்காந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரதோஷம்ங்கிறது வந்து எப்படி வருதுன்னா ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ விஷ வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் வந்து இறைவனை வந்து இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா ஒருத்தர் வந்து நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃபானவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது வந்து ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை வந்து முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி வந்து இறைவனை வந்து சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். இந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வரப்போகிறோன்னு தெரியல, நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும் ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு.
ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள் யார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள் நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லை பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி, குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா குழந்தைகளால் மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான இதுக்கு வந்து நான் சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நல்ல அப்படிலாம் வேணுங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதிக்கும் அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருக்கேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகள் போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருக்கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி சாயங்காலம், 27ஆம் தேதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம்.